மறைந்த நடிகர் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் பிறந்தார். அப்பா பெயர் KN அழகர்சாமி, அம்மா பெயர் ஆண்டாள், மனைவி பெயர் பிரேமலதா. விஜயகாந்த் அவர்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒன்று சண்முக பாண்டியன், இன்னொருத்தர் விஜய பிரபாகரன். சண்முக பாண்டியன் தற்போது திரைப்படங்களில் நடித்து வருகிறார். விஜயகாந்த் தன்னுடைய பிறந்த நாளில் ஏழைகளுக்கு தையல் மிஷின், 3 சக்கர வாகனம், இஸ்திரிப்பட்டி, இந்த மாதிரி நிறைய சேவைகளை செய்யக்கூடியவர். இது ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது செய்கிறதுக்கு இப்போ அவர் இல்லைனாலும் அவங்களுடைய குடும்பத்தார் செய்வாங்க. விஜயகாந்த் நேரடியாக தெலுங்கு படங்களில் நடிக்காவிட்டாலும் அவருடைய படங்கள் நிறைய படங்கள் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. விஜயகாந்த் தீவிரமாக எம்ஜிஆருடைய ரசிகர். விஜயகாந்த் ஒரு காலத்தில் அரசியல்வாதியாக மாறி பிரசாரம் செய்வதற்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரசார வாகனத்தை பயன்படுத்தினார் என்பது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். 1979ஆம் ஆண்டு விஜயராஜ் என்கின்ற விஜயகாந்த், உண்மையான பேர் விஜயராஜ், சினிமாவுக்காக விஜயகாந்த் அப்படின்ட்டு பேரை மாற்றிக்கிட்டார். இவராக மாற்றல, இயக்குனர் காஜா அப்படின்றவர் தான் விஜயராஜ் அப்படின்ற பேர் விஜயகாந்த் அப்படின்னு திரைப்படத்திற்காக மாற்றப்பட்டார். 1979ஆம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை திரைப்படத்தின் மூலம் விஜயகாந்த் முதல்ல என்ட்ரி ஆகிறாரு. இந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் வில்லன் கேரக்டரு. 1984ஆவது வருஷம் மட்டும் 18 திரைப்படங்களில் நடித்து வெளியிட்டிருக்காரு. இது ஒரு தமிழ் திரைப்பட உலகில் எந்த நடிகரும் செய்யாத ஒரு அரிய சாதனை. எவ்வளோ பெருமை கொண்ட விஜயகாந்த் அவர்கள் இப்போ இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். அவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, நல்ல உள்ளம் கொண்டவர். தன்னுடன் பணிபுரியும் சக நடிகர்கள் கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தை மனம் கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள். 28/12/2023ஆம் ஆண்டு அவர் இந்த மண்ணுலகை விட்டு நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்றது ரொம்ப சோகத்திலையும் சோகம். என்னதான் இருந்தாலும் விஜயகாந்த் இந்த மண்ணுலகை விட்டு போனாலும் அவருடைய நினைவுகள், அவருடைய திரைப்படங்கள் அரசியல்வாதிகளை தோலுரித்து ஏழை மக்கள் படும் கஷ்டங்களை எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம் ஒவ்வொரு படத்துலையும் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ஏழைகள் மீது அவர் எவ்வளோ ஒரு பற்று வச்சுருந்தார், எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தார் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். விஜயகாந்தை பற்றி சொல்லிட்டு போனால் எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அந்த வீடியோ போதாது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன். விஜயகாந்த் குடும்பத்தாருக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் மற்றும் அரசியல் சார்ந்த தேமுதிக தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.